ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் அக்சென்சரில் வந்துட்டு அப்ளிகேஷன் அண்டு சிஸ்டம் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு ஸோ உங்கள் கூட நான் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அதில் இருக்க உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்சென்சரில் வந்து நமக்கு வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ஸ் போட்டிருந்தோம். அது நீங்கள் அப்ளை பண்ணலாம், டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என் வரைக்கும் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இதில் வந்து அப்ளிகேஷனில் அதை ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து செலக்டான ஒரு கேண்டிடேட் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ இன்டர்வியூட் அட் அக்சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் வெரி ஈஸி வித் பேசிக் கொஷின் வித் ஜென்ரல் அண்ட் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ். த இன்டர்வியூ வாஸ் அ குட் பேஷண்ட் patient, then the experience with the no tense, overall the not serious and no DSA, simple and easy அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் மெயினாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இன்டர்வியூ வந்து பேசிக்கான ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான் இருந்திருக்கு. இவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் பேசிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை இன்டர்வியூ பண்ண கேண்டிடேட் பற்றி, அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹச்ஆராக இருக்கட்டும் இல்லை மேனேஜராக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப ஒரு பொறுமையாக தான் இவங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. எந்த ஒரு இவங்களை வந்து டென்ஷன் பண்ணாமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெக்னிக்காக எந்த ஒரு கொஷனும் கேட்கல. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது என்ன கொஷின்னா, வேர் டிட் யூ ஃபேஸ் ஃபெயிலியர் அண்ட் ஹவு டிட் யூ மேனேஜ் இட், எங்கே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணீங்க, தென் அதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் வந்து இந்த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த கொஷின் கேட்ட ஒரு பீப்புளுக்கு வந்து இவங்க வந்து செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டஃப் உங்ககிட்ட இருக்கும், அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகலாம் இல்லையா? அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அனதர் கேண்டிடேட் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து செலக்ட் ஆகாத ஒரு கேண்டிடேட், இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஏன் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற இந்த கேண்டிடேட்டோட ரிவ்யூஸ் தான் நமக்கு வேணும். தென் ஏன் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ அப்ளைட் ஆன்லைன், தே ப்ராசஸ் டுக் 3 months அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 3 months ஆயிருக்கு. இன்டர்வியூ அட் அக்சென்சர் குர்கான் ஹரியானா இன் January 2025. அரௌண்ட் ஒரு 2 to 3 months, ஒரு 2 months முன்னாடி தான் இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. த இன்டர்வியூ வாஸ் த 60 minutes லேட் அண்ட் ஷி வாஸ் அ குவைட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் நாட் ஃப்ரெண்ட்லி அட் ஆல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேண்டிடேட் வந்து குவைட் ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த மெயின் ரீசன் ஐ வாஸ் த கெஸ்டர்ஸ் யூசிங் த ஹேண்ட் கெஸ்டர்ஸ், தென் த கெஸ் ஐ வாஸ் த மெயின் ரீசன் ஐ டிடன்ட் கெட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க வந்து எதுக்காக செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஸ்மைலிங் அண்ட் யூஸ் த ஹேண்ட் கெஸ்டர்ஸ், இவங்க வந்து கையில் வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இவங்க செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எல்லாத்துக்கும் பேசிக்காக நீங்கள் ஜாப் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் பற்றி கேட்பாங்க. அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. தென் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் மை ஹாபி, வாட் இஸ் யுவர் ஹாபின்னு தான் கேட்டிருப்பாங்க இவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் இஸ் மை ஹாபி அப்படின்ட்டு. ஸோ ஹாபி உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் ப்ராஜெக்ட், தென் ஐ ஹாவ் ஒர்க் ஆன் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன், ஐ have faced on the how I did the overcome and the situation, any certification அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் ரிலவெண்ட்டான இல்லை நீங்கள் காமனாக அகாடமிக்ஸ் பீரியடில் ஏதாவது சர்டிஃபிகேஷன்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அனதர் கேண்டிடேட்டோட ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு செலக்டான ஒரு கேண்டிடேட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ அப்ளைட் ஆன்லைன், இவங்களுக்கு வந்து ஒரு 5 month டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ இன்டர்வியூ அட் த அக்சென்சர் இன் January 2025. இவங்க வந்து January 2025 வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ. இவங்களுக்கு 5 month டைம் எடுத்திருக்கு. ஆனால் இவங்க உங்களை மாதிரி தான் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் மீ த இன்டர்வியூ வாஸ் அ ஈஸி அண்ட் வென்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு
இன்டர்வியூ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணாமல். த இன்டர்வியூவர் ஜாயின்ட் அண்ட் டைம் ஐ டிட் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் இஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் இவங்க வந்து இன்டர்வியூ கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இவங்க ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் த இன்டர்வியூ வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 15 minutes வித் ஒன்லி பேசிக் HR கொஷின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஒரு 15 minutes தான் இருந்திருக்கு, 10 to 15 minutes தான் இருந்திருக்கு. இந்த 15 minutesல உங்களுக்கு டெக்னிக்கலாக எந்த ஒரு கொஷின்ஸுமே கேட்கல, பேசிக் HR கொஷின்ஸ் மட்டும் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்கில்ஸ் தட் ஐ லேர்ன்டு டியூரிங் மை காலேஜ் ப்ராஜெக்ட். நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த காலேஜ் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான கொஷின்ஸ் தான் இவங்க வந்து கேட்டிருந்தாங்களாமா. அதனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இந்த ஜாப்க்கு இந்த ரோலுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் அவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. அதனால டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து நான் சொல்லுவேன். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அக்சென்சரில் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருப்போம். அக்சென்சரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ எந்த இயர்லேருந்து பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த இயரில் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் தான் ஹையர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 yearலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2021 2025, இப்போவே 2025 ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் வந்து 2022 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நான் இந்த ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்வியூக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனால் ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.